உங்களுடைய பார்வையில், ஏன்னா இன்னைக்கு பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை தவறாவும் பயன்படுத்துறாங்க. உண்மையான பெண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களை கேட்க ஆசைப்படுறேன் நான். பெண்ணியம்ங்கிறது மனித குல விடுதலை, மனித சமூகத்தின் விடுதலை. அதுதான் பெண்ணியம். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க, பெண்ணியம்னு சொல்லிக்கிட்டு தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நடந்துக்கிறவங்க யாரும் பெண்ணியம்னு சொல்றது இல்ல. நீங்க சரியா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தட்ஸ் மை ரைட் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஒரு வகையில அது அவங்களுடைய உரிமைதான், இல்லையா? இது நம்ம இந்த இந்த பக்கம் போறோம். இங்க இது இது கரண்ட் கம்பி மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு விலகி போறதும் சரி, தொட்டு பார்த்து உறுதிப்படுத்திக்கிறது ரெண்டுமே நம்ம உரிமைதான். ஆகையினால அது உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதன் வழியில அவங்க எதை சொல்ல வர்றாங்க? ஒரு பெண் அந்த மாதிரி நீங்க குறிப்பிடுற வகையான பிரச்சனைகள் சமூகத்துல வேற எதை பத்தியுமே அவங்க பேச மாட்டாங்க. மற்ற பெண்களுக்கான விடுதலையை பற்றி பேச மாட்டாங்க. இந்த பெண் அடிமைக்கு காரணமாக இருக்கிற ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ இந்த சமூக கட்டமைப்பை பற்றியோ பேச மாட்டாங்க. நான் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. இது ஒரு கொள்கை இல்லாத உரிமை குரல்னு வச்சுக்கணும். ஒரு கொள்கை பின்னணி இல்லாத, கருத்து இல்லாத ஒரு உரிமை குரல். அவங்கள நம்ம தனி மனிதர்களா உதிரிகளா தான் பார்க்கணும். நம்ம எப்படி அமைப்பு ரீதியா, ஒரு கொள்கை ரீதியா நம்ம எல்லாத்துக்காகவும் பேசணும். ஏழ்மைக்கு எதிராக, பொருளாதார பிரச்சனை, சுரண்டல், பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, ஜாதி, ஆணவ கொலை, தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, அதுக்காக ஆசையா வளர்த்து அந்த பெண்ணை கொலை செய்யவும் தயாரா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம், இதை பத்தி மட்டும் பேச முடியாது. நீங்க ஜாதியை பத்தி பேசினாதான் ஆணவ கொலையை நிறுத்த முடியும். மதத்தை பத்தி பேசினாதான் பெண்ணுக்கு எதிரான சடங்கு ஆச்சாரங்களை நீங்க நிறுத்த முடியும். அவங்க எல்லாம் இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆகையினால இத பெண்கள் புரிஞ்சுக்கலாம், இது ரெண்டு வகையானது அப்படின்னு. இந்த மாதிரி தத்துவ ரீதியாக பேசுவதுதான் எல்லா மனிதர்களுக்குமான விடுதலையை நோக்கி நகரும். அதை பெண்ணியம்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. பதில், அதாவது மனித விடுதலைன்னு சொல்லிட்டீங்க. இங்க பெண் ஆணுங்கிற பாகுபாடே கிடையாது, இன விடுதலை, மனித விடுதலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் இன்னைக்கு நான் பெண்களை தூக்கி நிறுத்துறேன், பெண்ணியம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பெண்களுக்கே ஒரு அடிப்படை உரிமைகளை கூட தடை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உதிரிகளும் இருக்காங்க, நீங்க சொன்னது போல. ரொம்ப இல்ல, பெண்கள் சுதந்திரமா இருக்கணும். யாருன்னா எழுத்த வீட்டு பெண்ணும் பக்கத்து வீட்டு பெண்ணும். கரெக்ட், அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அத ரொம்ப சிறப்புமா, சிறப்பு, நன்றி. அடுத்து, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சீற்றம், ஒரு அறச்சீற்றம், புரட்சியாளர், கருத்து தெரிப்பாளர், பரப்புரையாளர், இப்படி நிறைய அருள்மொழி அம்மா பத்தி நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அவர்கள் குழந்தைகள்னா உருகி போயிடுவாங்க. குழந்தைகள் உடனான அவர்களுடைய உறவு, பயணம், அந்த குழந்தை பாடல்கள். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில அம்மாவுடன் ஒரு பேச்சப்போ ஒரு சில 2 வரிகள் பாடினாங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, அடுத்து தனிப்பட்ட முறையில அம்மாவை இன்டர்வியூ பண்ணும் பொழுது ஒரு குழந்தை பாடல் அவங்களை பாட வச்சு கேட்டே ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு, அந்த பயணம், அந்த உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த துள்ளல், நீங்களே ஒரு குழந்தை மாதிரி ஆயிருவீங்க சில நேரங்கள்ல. அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப அழகா கேட்டீங்க. பொதுவா நம்ம மனதுல மகிழ்ச்சி இருக்கணும்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழந்தைய பத்திரமா வச்சிருக்கணும். வெளியில எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையும் நம்ம பாத்துக்கணும். இது எல்லாருக்குமே தேவையானது. நான் சில சமயம் ரொம்ப தீவிர கருத்தாளர்கள், புரட்சியாளர்கள் அவங்களோட எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு வறண்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ்லயே இறந்தும் போயிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்க. இந்த புரட்சி 2 நாள் தள்ளி வந்துட்டு போகுது. இப்ப என்ன, நம்ம சிரிக்கிறதுனால அது 2 நாள் தள்ளி வரும்னா வந்துட்டு போகுது. இன்னைக்கு நாம எதுக்கெல்லாம் போராடுறோமோ, எதுக்காக அது நடக்குதுன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தான். நம்ம உலகத்துல எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் பண்றோம், நமக்கு பண்றோமா?
ஆனா இப்போ நீங்க உண்மையா என்ன கேட்டீங்கன்னா, நான் எனக்கு விரும்புறதெல்லாம் செய்யறேன். நான் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறேன்னா இல்ல, நேரம் இல்ல. ஆனாலும் அத வந்து எங்க எதிரொலிக்கும்னா, உண்மையான குழந்தைங்களை பார்க்கும்போது வெளியில வந்துரும். அந்த அதுதான் வந்து இந்த மாண்டிசோரி பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பள்ளிகளை உருவாக்கிய அந்த அம்மா மாண்டிசோரி அவர்கள் அவங்க சொல்றாங்க, குழந்தையினுடைய தன்மை என்ன, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் ஆஃப் எ சைல்டு அப்படின்னு கேட்டா, வளர்ந்த மனிதர்களுக்குள்ள கோபம், பொறாமை, மகிழ்ச்சி, துரோகம் எல்லாம் கலந்துதான் இருக்கு. நல்ல உதவுகிற எண்ணமும் இருக்கு. எல்லாம் கலந்த கலவைதான் மனித மூளை. இதனுடைய நிழல் ரொம்ப படியாத மூளைதான் வந்து ஒரு குழந்தையோட செயலா இருக்கு, மூளையா இருக்கு. சோ அப்போ ஒரு குழந்தையினுடைய இருப்பு, நம்ம கூட ஒரு குழந்தை இருக்குதுன்னா, அந்த குழந்தை வந்து that brings the best out of an adult, இல்லையா? நம்ம வந்து தன்னை மறந்து சரி, இப்ப ஒரு குழந்தையோட கொஞ்சம் போதான் நம்ம என்ன மொழி பேசுறோம் நமக்கு தெரியாது, இல்லையா? அந்த குழந்தைக்கும் நமக்கும் நடக்கிற மொழி இருக்குல்ல, ஜி 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 அப்படிங்கிறோம், குக்கு குக்குங்கிறோம், என்னென்னமோ சவுண்ட் கொடுக்குறோம். யாராவது வந்தா கான்சியஸ் ஆயிடும். ஏன்னா அது வரைக்கும் அந்த பெரிய மனிதரை அந்த குழந்தை வந்து தனக்கு சமமா ஆக்கிடுது. அது மாதிரி அவங்க இன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. நம்ம எவ்வளவு சிறந்த நண்பர்கள் சேர்ந்து ஒரு உணவை சாப்பிட்டா கூட பெரும்பாலும் வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து சாப்பிடணும்னு நினைப்போம். ஒரு சிறந்த பகுதி இது எனக்கு பிடிக்கும். ஆனா ஒரு குழந்தையோட சாப்பிடும்போது இருப்பதில் சிறந்ததை அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய சிறந்த பண்பு என்னன்னா, தனக்கு பிடிச்சதை கொடுக்கிறது, சிறந்ததை கொடுக்கிறது. அப்படி கொடுக்க வைக்கிறது எதுனா ஒரு குழந்தையோட பிரசன்ஸ். அப்ப அந்த இது வந்து நான் இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கு வரல, எனக்கு இயல்புல இருந்தே. நான் வந்து வீட்டுல கடைசி பிள்ளை, 5 பேர் நாங்க. எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா, நான் தான் கடைசி. அதனால வீட்டுல நான் செல்லம்தான், எனக்கு கீழே யாரும் இல்லை. ஆனால் நான் என்ன செய்வேன், எங்க தெருவுல இருக்க குழந்தைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் தான் அக்கா. நான் வந்து ஒரு 8, 9 வயசா இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல விசாலினின்னு ஒரு குழந்தை, தெலுங்கு பேசுற குடும்பம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 மாசம் கூட இருக்காது. அந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அவங்க சினிமாவுக்கு போவாங்க, அந்த அக்காவும் அவங்க கணவரும். அதான் ஏதாவது தேவைன்னா எங்க அம்மா பாத்துக்குவாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த உணர்வு உண்டு. தெருவுல வந்து ஒரு 5வது வீட்டுல ஒரு குட்டி பையனை ரொம்ப குறும்பு பண்றான்னு அவங்க அம்மா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பையன் பேர் ராமலிங்கம். எங்க அம்மா அந்தாண்ட போறவங்க வர்றவங்க அதை பார்த்துட்டு, ஏ பிரேமா, என்ன இப்படி அந்த பையனை கட்டி போட்டு வச்சிருக்கிற குழந்தைய அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க பெரியக்கா பேரை சொல்லி, தேனம்மா, ஐயோ அவன் பண்ற தொல்லை தாங்கல தேனம்மா, ஒரு சமையல் பண்ண முடியலன்னு. அடப்போ, இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கை தாவத்து எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அது எங்க அம்மாவோட இயல்பு. அதே மாதிரி நான் வந்து அந்த விசாலினிங்கிற அந்த குழந்தைய வந்து எனக்கு 9, 10 வயசு இருக்கும்போது நான் வச்சிருப்பேன். அந்த குழந்தை வந்து என்னை விட்டுட்டு போகவே போகாது. அப்ப நான் தெலுங்கு கத்துக்கிட்டது இது எல்லாமே அது மூலமாதான். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு, பல ஆண்டுகள் கழிச்சு, அண்மையில அந்த குழந்தையோட, இப்ப அதுக்கு 50 வயசு ஆகும் இல்லையா, அந்த பிள்ளையோட போன்ல பேசுறேன். அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது என்னன்னா, அருளக்கா, இன்னைக்கு ఇప్పుడు தெலுங்கு వస్తుందా, இப்ப தெலுங்கு பேசுறீங்களா? ஏன்னா அதுக்கு என்கிட்ட பேசுறது தெலுங்கு தான். அதனால நீங்க இப்பயும் தெலுங்கு பேசுறீங்களா அப்படின்னு தான் கேக்குது. அது மாதிரி எனக்கு பழக்கம். அதே போல குழந்தைகளோடு பழகுவது எனக்கு வந்து இயல்பு. அப்படி குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்றது, கத்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில சில சமயம் கூட்டத்துக்கே போகணுமான்னு யோசிப்பேன். வீட்டுல 4 பிள்ளைங்க இருந்தா, ஐயோ இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு மீட்டிங்க்கு வேற போகணுமா? அப்ப வந்து இல்ல இல்ல, யூ ஆர் நாட் ஏ சைல்டு, உனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு அப்புறம் நானே என்னை சொல்லி நானே என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். இதுதான் வந்து எனக்கும் குழந்தைகளுக்குமான அந்த தொடர்பு.
சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா குழந்தைங்க தான் நீங்க சொல்லுவீங்க நமக்குள்ள they will bring the best out of us அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அந்த சிறந்த பண்புகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குழந்தைங்க சாமானியமா அப்படி சட்டுன்னு வந்துட மாட்டாங்க. அவங்க ஒருத்தங்க கிட்ட நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். they sense it. அவங்க நம்மளை விட புத்திசாலிங்க. அதனால அவங்க நீங்க சொன்னீங்க ரொம்ப நேரம் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு உங்களுடைய இன்னர் திங் அவங்க பாக்குறாங்க. என்கிட்ட கூட கிண்டலா பேசுவாங்க எல்லாம் உனக்கு சேர்க்க சரியில்லை அப்படிம்பாங்க. ஏன்னா எங்கேயாவது கூட்டமா பார்ட்டி இருக்கும்போது 2 3 சின்ன பிள்ளைங்களை வச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப அவங்க உனக்கு சேர்க்க சரியில்லைன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்குது. எனக்கு அப்ப நானும் ஒரு குழந்தையா மாறி போயிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி என்னென்னமோ மொழியில நம்ம பேசுவோம். நீங்க பேசுறது இந்த நிகழ்ச்சி நடத்துறதுல அவ்வளவு பிள்ளைங்க பங்கேற்கிறாங்க. அதான காரணம். உங்களுடைய அந்த அணுகுமுறை, இந்த குழந்தையை எப்படி பேசணும்ன்ற அணுகுமுறை தான் காரணம். நன்றிமா, நன்றிமா.